Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட ஆசனம் அதோடு சேர்ந்த ஒரு முத்திரை, அந்த மாதிரி ஆசனமும் முத்திரையும் செய்யும் பொழுது ஒவ்வொரு உடல் உள்ளுறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். இதில் யோகாசனங்கள் செய்ய முடியாதவர்கள், வயதானவர்கள் இதில் வருகின்ற முத்திரைகளை மட்டும் பயிற்சி பண்ணுங்கள். அந்த ஆசனத்தினுடைய பலன்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது, நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியே பெறணும். நிறைய நபர்களுக்கு கான்ஸ்டிபியூஷன், மலச்சிக்கல் பிரச்சனை வருது. அதனால் பல வகையான வியாதிகள் உடம்பில் ஏற்படும். அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருப்பதற்கு உரிய ஆசனம் என்ன? அதே மாதிரி தோள்பட்டை, நம்முடைய தோள்பட்டை வலி வரக்கூடாது. நிறைய நபர்களுக்கு ஒரு பக்கம் லேசாக இறங்கியிருக்கும், அடுத்த பக்கம் அது லேசாக மேலே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது வலது பக்கம் இடது பக்கம் தோள்பட்டை வலிகள், தசைப்பிடிப்பு ஏற்படுகின்றது. இந்த தோள்பட்டை தசைப்பிடிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கும் வலிகள் வராமல் இருப்பதற்குரிய ஆசனங்களும் முதிரைகளமாக பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு ஷோல்டர் நன்றாக இருந்தாலே நம்ம திடமாக வளமாக இருக்கலாம். அதே மாதிரி நமது சிறு குடல், அது கையினுடைய வெளிப்பகுதி, பெருங்குடல் கால்களுடைய வெளிப்பகுதி. அப்போ இந்த சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் நன்றாக இருந்தால் கைவலி வராது, கால்வலி வராது. அப்படி வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகளை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி என்றும் இளமையோடு சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட நிலையை தருகின்ற அருமையான ஆசனங்கள், அதோடு சேர்ந்த முதிரைகளையும் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடியது உத்தித பத்மாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனமும் ஒரு புஜங்காசனமும் பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் இப்பொழுது கூறிய அனைத்து பலன்களையும் கொடுக்க வல்லது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ உத்தித பத்மாசனம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி கால் நீட்டி உட்கார்ந்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பத்மாசனம் போட போகிறோம். இது பத்மாசன நிலை. மூச்சை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த பத்மாசனத்திலிருந்து நம்ம உத்தித பத்மாசனம் பண்ண போகிறோம். மூச்சை உள்ளெழுத்துட்டே பத்து வினாடி இருந்தால் போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணுங்கள், கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும். முதல்ல உடல் பாடி ஷேக் ஆகும். அப்படியே நாமளே அந்த வீல் பவர்னால ஷேக் இல்லாமல் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு நோட்ரு பண்ணுறேன். கை ஊனிட்டு முதல்ல பாடி ஷேக் ஆகும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கணும். ஒரு ட்ரிப் கால் நீட்டிக்கோங்க. பிடிப்பு இருந்தாலும் விட்டுரும். இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ புஜங்காசனம் பண்ண போகிறாங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. கை ஜஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படி பொறுமையாக திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சுகாசனத்தில் சுமண முத்திரை பண்ண போகிறாங்க. கைகள் வழி மாற்றிக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரலால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முகுள முத்திரை பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் மேல் போட்டு சுமண முத்திரை. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரல் முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை பெருவிரல் நோக்கி 4 விரல் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. சுமண முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அப்படியே கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். அப்படி சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரலால் ஒரு சின்ன அழுத்தம். உங்களது உணர்வு வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். முகுள முத்திரை. உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். சுமண முத்திரை. உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடது கை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவிரல்னால.
லெஃப்டில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ மோதிரம் வரனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதுலேயே மூச்சை உள்ளெழுத்து வலதில் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இடதில் இழுத்து வலது, இடதுல மூச்சை உள்ளெழுங்க மெதுவாக, இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசியில் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் இடதுல மூச்சை உள்ளெழுங்க, வலதில் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க. வலதில் இழுத்து இடது, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை, மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், நீரிழிவு இல்லாமல் சிறப்பாக வாழலாம், சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம், தோள்பட்டை வலி தசை இறுக்கம் வராமல் சிறப்பாக வளமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.